கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தானியேல் புத்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள 1ஆம் வசனத்தை மட்டுமே வாசிக்கப் போகிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 1வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்தில் சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வசனத்துல யோயாக்கீம் அரசண்ட யூதா தேசத்தை பாபிலோனை ஆண்டா நேபுகாத்நேச்சார் வந்து முற்றுகை போட்டதா நமக்கு கூறப்படுது. அதை பத்தி நம்ம பார்க்கும்போது யூதர்கள் யாரு தேவ ஜனம், பாபிலோனியர் புறஜாதியார் ஜனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் யூதர்களை வந்து புறஜாதியார் கையில் தேவன் வந்து கொடுத்தாரு, அவங்க ஏன் வந்து சிறைபிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதில் சாத்தானுடைய சதித்திட்டம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நம்ம பார்த்தோம்னா யோவான் 4:22 படிக்கும்போது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது ரட்சிப்பு யார் மூலம் வருது அப்படின்னு பார்த்தா யூதர்கள் வழியாக தான் வருது அப்படிங்கிறத சாத்தான் நல்லா அறிஞ்சிருந்தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை பற்றி இன்னொரு வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதில் வந்து வெளிப்படுத்தல் 5:5 சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோவான் அழும்போது அங்கே வந்து சொல்லப்படுறத நம்ம பார்க்குறோம். மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, தாவீதின் வேரும் யூதா கோத்திரத்து சிங்கமும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் சாத்தானுடைய திட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க யூதா தேசத்தை அழிக்கணும், யூதர்களை முற்றிலும் மாற்றணுங்கிறது தான் அந்த பாபிலோனருடைய திட்டமாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த வசனத்துக்கு ஒப்பான ஜோடி வசனம் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதை பற்றி நம்ம பார்க்கும்போது எரேமியா 25:1 சொல்லப்பட்டிருக்கு. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் 4ஆம் வருஷத்துக்கு சரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்குறோம். அப்போது இதில் சொல்லப்பட்டது என்னன்னா, யோசியாவின் குமாரன் தான் யோயாக்கீம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் தானியேல் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறதும் எரேமியா 25:1 சொல்லப்பட்டிருக்கிறதும் ஒரே ஜோடி வசனம் தான். யூதாவும் ஒன்று தான், பாபிலோன் நாடும் ஒன்று தான். அதே போல் ராஜாவும் ஒன்று தான், ஆனால் யுத்தமும் ஒன்று தான், ஆனால் வருடங்கள் மட்டும்தான் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்குறோம். அப்போது தானியேலில் 3ஆம் வருஷனும் எரேமியாவில் 4ஆம் வருஷனும் சொல்லப்பட்டிருக்கு. தானியேலில் முற்றுகைன்னு சொல்லப்பட்டிருக்கு, எரேமியாவில் கைப்பற்றுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஜோடி வசனத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, ஏசையா 34:16 பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது நாம் வந்து ஒரு வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்கும்போது ஒரே வார்த்தை உடைய எல்லாமே ஜோடி வசனம் கிடையாது. அப்போது ஒரு வசனத்தை நமக்கு புரிய வைக்க முடியல அப்படின்னாக்கா, அதை வந்து இன்னொரு வசனம் விளக்கம் கொடுக்கறத தான் நாம் வந்து ஜோடி வசனம்னு சொல்கிறோம். அப்படி அதை நம்ம புரிஞ்சுக்க முடியலன்னா வரலாற்று பின்னணியில் இருக்கிற வரலாற்று புஸ்தகங்களை படிக்கும்போது நமக்கு இது தெளிவாக அடங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அதை பற்றி நம்ம பார்க்கும்போது தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அதை வந்து முற்றுகை போட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ முற்றுகைனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முற்றுகை என்பது ஒரு நாட்டை வந்து சாதாரணமாக ஒருத்தர் போய் கைப்பற்றிட்டு வர முடியாது. ஏன்னா அந்த நாட்டினுடைய எல்லா விதமான செயல்பாடுகள், அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, எப்பெல்லாம் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கங்கிற அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சிருக்கணும். அந்த நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல எந்த மதில் சுவரை கடக்கணும், எந்த ஆற்றங்கரையை கடக்கணும், எந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி குன்றுகளிலும் மலைகளிலும் ஓடைகள்லையும் அவங்க வந்து பதுங்கி இருக்கிறது தான் முற்றுகைன்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, கைப்பற்றுதல் அப்படிங்கிறதுனா என்னென்னா, இப்படி பதவி இருந்து அது வந்து 1 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், ஏன் 1 வாரம் கூட ஆகலாம். ஆனால் ஒரு நாட்டை சட்டுன்னு ஒரு ராஜாவால் யுத்தம் செஞ்சு அவங்கள கைப்பற்ற முடியாது. அதற்கேற்ற கிரியைகளை அவங்க ஞானமாக செயல்படுத்தினால் மட்டும்தான் அதை வந்து கைப்பற்ற முடியும். ஏன்னா டைரெக்டாக ஒருத்தவங்க போய் ஒரு நாட்டை கைப்பற்றுவதற்கு அவங்க வந்து சிக்க மாட்டாங்க, அவங்களும் ஆயத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிற
அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முற்றுகை என்பது அவர்கள் அந்த நாட்டை பிடிப்பதற்காக அவர்கள் மலைகளிலும் குன்றுகளிலும் போய் பதுங்கி இருக்கிறது தான் முற்றுகை போட்டதா அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எரேமியா 25:1 சொல்லப்பட்டிருக்கிறது கைப்பற்றினார்கள். அப்போது அங்கே இருந்து பதிவு இருந்து தான் அவங்க முற்றுகையை போட்டு அதை வந்து கைப்பற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது முற்றுகை என்பது அவங்க பதவி இருந்து அந்த நாட்டை சூறையாடுவதற்கு காத்திருப்பது தான் முற்றுகை அப்படிங்கிறத பார்க்குறோம். கைப்பற்றுதல் என்பது அவர்களை அழைத்து செல்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தாங்கன்னா யோயாக்கீம் ராஜாவாகிய அதாவது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யூதாவின் ராஜா யோயாக்கீம் மட்டும்தானா, இல்லை பின் வர்ற இன்னும் 2 ராஜாக்கள் இருக்காங்களா, யோயாக்கீம் சிதேக்கியா மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுக்கு முன்னாடியே வந்து 2 ராஜாக்கள் அதாவது 20 ராஜாக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அதை பற்றி பார்க்கும்போது முதல் ராஜா யார் யூதாவுக்குன்னா ரெகொபெயாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவர் தான் வந்து இஸ்ரவேல் 12 கோத்திரத்தை 2ஆ பிரியறதுக்கு காரணமாக இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருடைய மன மேட்டிமையும் அவருடைய பதவி ஆணவமும் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா இந்த 12 கோத்திரத்தை 2ஆ பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பிரிக்கும் போது யூதாவின் ராஜாவா முதல் ராஜா ரெகொபெயாம் வராரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் 2ஆவதா அபியா வராரு, 3ஆவதா ஆசா வராரு, 4ஆவதா யோசாபாத் வராரு, 5ஆவதா யோராம் வராரு, 6ஆவதா அகசியா வராரு, 7ஆவதா அத்தாலியால் வராரு, 8வது யோவாஸ் வராரு, 9வதா அமத்சியா வராரு, 10வதா உசியா வராரு, 11வதா யோதாம் வராரு, 12வது ஆகாஸ் வராரு, 13வது எசேக்கியா வராரு, 14 மனாசே வராரு, 15 ஆமான் வராரு, 16 யோசியா வராரு, 17வது யோவாகாஸ் வராரு. அதுக்கு பிறகு தான் 18வதா யோயாக்கீம் அதாவது தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை சொல்லப்பட்ட யோயாக்கீம் வராரு. அதுக்கப்புறம் யோயாக்கீன் அவருடைய மகன் வராரு. அதுக்கப்புறம் சிதேக்கியா வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது பாபிலோன் ராஜா முற்றுகை போட்டு அவற்றை கைப்பற்றி வர்ற அந்த 3 படையெடுப்புகள்லையும் வர்ற அந்த 3 ராஜாக்களும் கடைசியாக வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் தேசம் ஏன் 2ஆ பிரிஞ்சிச்சு, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெகொபெயாமினுடைய பதவி ஆணவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தாங்கிற கர்வமும் அவருடைய மேட்டிமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா சவுல் தாவீது சாலமோனுக்கு அப்புறம் யார் வராங்கன்னா ரெகொபெயாம் வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ரெகொபெயாம் என்ன பண்ணுறாருன்னா ஜனங்களை வந்து அதாவது நல்வழியில் நடத்துறதுக்கு அவங்கள வந்து துன்பப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு தவறி போகிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் நான் அவங்களை அடிமையாக்குவேன்னு சொல்கிறாரு. அதை பற்றி பின்வரனால இன்னும் தெளிவாக பார்க்கலாம். அது மாதிரி பார்க்கும்போது இந்த தேசம் பிரியறதுக்கு காரணம் ரெகொபெயாமா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பாபிலோனுடைய மறுபெயர்கள் அப்போ தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் இருக்க 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பாபிலோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாபிலோனுடைய மறுபெயர்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அக்காத், அப்புறம் கல்தேயர் பட்டணம், பொன்னகரி, சர்வபூமியின் சமட்டி, ராஜ்யங்களின் அலங்காரம், கல்தையருடைய பிரதான மகிமை அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அக்காத்துங்கிறது ஆதியாகமம் 10:10 சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் கல்தையர் பட்டணங்கிறது வந்து ஆதியாகமம் 15:7 சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3ஆவதாக வந்து அதாவது 2ஆவதா அக்காத்துன்னு சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம கல்தேயர் பட்டணத்தை வந்து 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நெகேமியா 9:7 சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆதியாகமம் 15:7 சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 3ஆவதா பொன்னகரி அப்படிங்கிறது ஏசாயா 14:4 நம்ம பார்க்குறோம். 4ஆவதாக வந்து சர்வபூமியின் சமட்டிங்கிறது எரேமியா 50:23 நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ராஜ்யங்களின் அலங்காரங்கிறத வந்து 13:19 ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் வந்து 4ஆவது 5ஆவது 6ஆவதாக பார்க்கும்போது கல்தையரின் பிரதான மகிமைங்கிறது ஏசாயா 13:9 சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சினையார் தேசம் அப்படிங்கிறது தானியேல் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்குறோம். அதுக்கப்புறம் சகரியா 5:11 சினையார் தேசம் அப்படிங்கிறது பாபிலோனுக்கு மறுபெயர் என்பதை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மெருதாயும் தேசம் அப்படின்னு எரேமியா 50:1 வசனத்துலேயும் 21வது வசனத்துலேயும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கடல் வனாந்திரம் என்ற பெயர் வந்து ஏசாயா 21ஆம் அதிகாரத்தில் 1வது வசனமும் 9வது வசனமும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கல்தையரின் குமாரத்தி அப்படிங்கிறது ஏசாயா 47 பார்க்கும்போது 1வது வசனத்துலேருந்து 5வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த தானியேல் புஸ்தகத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா
இது முழுக்க முழுக்க தேவனுடைய படம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது தேவனை பற்றின படம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, உலகம் முழுவதும் அண்ட சராசரமும் வந்து எது எப்படி இருக்குது அப்படின்னா, தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறதையும் காட்டக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது தானியேல் புத்தகத்தின் நோக்கம் என்ன? 2டே விஷயம் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது முழுக்க முழுக்க தேவனை பற்றியதும், தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த உலகமும் நாமும் இருக்கிறோம் என்பதை காட்டுவதும் தான் அந்த புத்தகத்தின் நோக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, கிமு 605 என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது வந்து இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்தில் முக்கியமான ஒரு ஆண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது பாபிலோன் ராஜா முதல்ல யூதேய தேசத்தை சிறைபிடிச்சு வந்த ஆண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது தீர்க்க தரிசனம் நிறைவேறின ஆண்டு அப்படின்னு பார்க்குறோம். தீர்க்க தரிசனம் என்றால் 70 வார தீர்க்க தரிசனம், அதாவது சிறையில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி மோசே, எரேமியா, எசேக்கியா மூலம் தேவன் சொன்னது நிறைவேறின ஒரு ஆண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 70 வாரம் அவங்க வந்து பாபிலோனில் சிறையாக இருப்பாங்க ங்கிறதுக்கான துவக்க நாள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். 70 வருட சிறையிருப்பு என்பது எத்தனை வருடம் அப்படின்னாக்கா, கிமு 605க்கும் 535க்கும் வரை உள்ள அடிமைத்தன வாழ்க்கையை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க? 70 வருஷம் இதில் சிறையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது கிமு 605லேருந்து 535 வரைக்கும் அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதுதான் 70 வருட தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தானியேலும் அவர்கள் நண்பர்களும் சிறைபிடிக்கப்பட்ட ஆண்டும் அதுதான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் நேபுகாத்நேச்சார், அதாவது நேபுகாத்நேச்சாரின் தகப்பனார் இறந்த நாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றி பார்க்கும்போது நேபுகாத்நேச்சாரின் தகப்பனாரின் இறப்பு விவரம் என்னங்கிறத பற்றி தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.